சிட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, நான் மாதம் நான் என்னால் கொஞ்சம் சேவ் பண்ண முடியுது, மாதம் உங்களால் சேவ் பண்ண முடியுது. நம்மளை மாதிரி ஒரு 25 பேர் இருக்காங்க, அந்த 25 பேரையும் ஒரு குரூப் மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த குரூப் மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு 20 மாத சிட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 25 பேர் மாதம் 1000 ரூபா போடுறாங்க, 20 மாதம் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 5 லட்ச ரூபா சிட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தா அது 5 லட்ச ரூபா சிட்டு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல் மாதம் போடுறது வந்து கம்பெனிக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சிட்டு நடத்துறாரு பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்களா ஒரு 10 லேடிஸ் சேர்ந்து பண்ணுறாங்க, இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த சிட்டு நடத்துகிறவர் வந்து அவர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, முதல் மாதம் இந்த 5 லட்சம் கலெக்ட் ஆகுது இல்லை, அது அப்படியே எல்லாரும் ஃபுல் பணம் கட்டணும். அந்த 5 லட்சத்தை அவர் பிஸ்னஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ 2வது மாதம் வந்து என்ன ஆகும்னா தள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிட்டு எடுக்கும் போது எல்லாரும் வந்து பிட் பண்ணுவாங்க. இப்போ நானும் பிட் பண்ணுவேன், நீங்களும் பிட் பண்ணுவீங்க. அந்த 25 பேருக்குள்ள தான் பிட் பண்ண முடியும்.